நம் சமையல் சாப்பாட்டுக்காக மட்டுமில்ல, மருந்தாக இருந்த சமையல் என்பது நம் முன்னோர்கள் பின்பற்றிய உணவே மருந்து என்ற உயரிய வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துகிறது. அன்றாடச் சமையலில் நாம் பயன்படுத்தும் அஞ்சரை பெட்டி பொருட்கள் வெறும் சுவைக்காக மட்டுமின்றி நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டவையாகவும் இருந்தன. மஞ்சள் கிருமி நாசினியாகவும் உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்கவும் பயன்படுத்தப்பட்டது. இஞ்சி பூண்டு உடல் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும், சளி இருமல் போன்ற சுவாச பிரச்சனைகளை தீர்க்கவும் மருந்தானது. சீரகம் வயிற்று உபாதைகளை சீர் செய்து செரிமானத்தை தூண்டும் தன்மையுடையது. வெந்தயம் உடல் சூட்டை தணித்து சர்க்கரை நோயை இந்த உணவு உடம்பை உள்ளிருந்து பலப்படுத்தும். தூதுவளை கற்பூரவள்ளி இவை ரசம் அல்லது துவையலாக செய்யப்பட்டு நுரையீரல் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாக கொடுக்கப்பட்டன. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட். மணத்தக்காளி வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. பாகற்காய் கசப்பு சுவை கொண்ட இது குடல் புழுக்களை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்க பயன்பட்டது. உணவுக்கு இயற்கையான குளிர்ச்சியை அளிக்கவும் மண்பாண்டங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதனாலதான் சொன்னாங்க, உணவே மருந்து. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம் ஆகிய அறுசுவைகளும் கலந்த உணவே முழுமையான ஆரோக்கியத்தை தரும் என்று கருதப்பட்டது. உதாரணமாக, துவர்ப்புச் சுவை இரத்தத்தை சுத்திகரிக்கவும் கசப்பு நச்சுக்களை நீக்கவும் சேர்க்கப்பட்டது. சுருக்கமாக சொன்னால், அன்று சமையலறை என்பது ஒரு சிறிய மருந்தகமாகவே செயல்பட்டது. தேவையற்ற ரசாயனங்கள் இன்றி இயற்கையோடு இணைந்த உணவை உட்கொண்டதால் நம் முன்னோர்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்தனர்.